ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்க அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் இப்போ புதுசாக உங்களுடைய நோட் சீரிஸை கொண்டு வர போகிறாங்க. அதில் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் நாளைக்கு தான் லான்ச் ஆகுது அப்படின்னாலுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக ஒரு டெடிகேட்டட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பேஜில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற முக்காவாசி ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேற என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் ஆடடாக வரப்போகுது, அண்ட் என்ன பிரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த புது நோட் சீரிஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் என்ன பிரைசிங்க்கு வரப்போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 10 சீரிஸுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த லுக்கையுமே அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிசைனுக்காகவே ஒரு ஸ்பெஷலான அவார்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் டிசைன் 2020 அப்படின்ற ஒரு அவார்டையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அவார்டு கொடுக்குற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னடா டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேட் ஃபினிஷ் அண்ட் கிளாசி ஃபினிஷ் ரெண்டுத்தையுமே கலந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம கையில் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல மேட் ஃபினிஷும் மேலே அப்படியே கிளாசி ஃபினிஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே விவோ ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எப்படி அந்த கேமரா பிளேஸ்மெண்ட், அந்த கேமரா இருக்கக்கூடிய அந்த இடத்த டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலயும் மெயினா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை மொத்தம் 3 கலர்ஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. அதுல பிளாக் அண்ட் கிரே அப்படின்ற 2 கலர்ஸ். இந்த 2 கலரும் பாத்தீங்கன்னா அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே உங்களுக்கு மேட் ஃபினிஷும் மேல உங்களுக்கு கிளாசி ஃபினிஷும் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மூணாவதா இன்னொரு கலர் லான்ச் பண்ண போறாங்க. இது கொஞ்சம் கிரேடியன்ட் லுக் இருக்கிற மாதிரியான ஒரு கலர், மல்டி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைனை கொண்டு வர போறாங்க. அண்ட் இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு அப்படியே விவோ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ், ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு ஃபிளிப்கார்ட்ல அவங்களுடைய பேஜ்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான பட்ஜெட் பிரைசிங் செக்மெண்ட்ல டியூவி ஐகர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த இந்த டியூவி ஐகர் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வேற ஒண்ணும் இல்ல. நார்மலா நம்ம ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து ப்ளூ லைட் எமிட் ஆகும். அதனால தான் நம்ம ரொம்ப நேரம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணு வலிக்கிற மாதிரி இல்ல டயர்டா இருக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதுல டியூவி ஐகர் டெக்னாலஜி அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த ப்ளூ லைட் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டியூவி டெக்னாலஜி ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க தான். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் போன்ல கம்மியான பட்ஜெட்குள்ளேயே இந்த டியூவி டெக்னாலஜியை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுக்க போறோம் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பேட்டரி கெப்பாசிட்டி வித் பெஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போறாங்க. அண்ட் அதே மாதிரியே பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா, இங்கே மீடியாடெக் ஹீலியோ G95 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸுமே நமக்கு கொடுக்கும். கேமிங்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அதோட இதுல ஜிபியூன்னு பார்த்தோம்னா ARM Mali G76க்கான ஜிபியூ கொடுக்குறாங்க. அரௌண்ட் 3 லேக்கான ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த சிப்செட்டை கொடுக்குறாங்க. மற்றபடி இதுல UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே இருக்கு. அந்த வகையில் ஸ்டோரேஜுமே கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு நல்ல ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுமே இந்த சிப்செட்ல கொடுக்குறாங்க. அண்ட் மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ணல, அந்த பேஜில் அவங்க மென்ஷன் பண்ணல. பட் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பேக் சைட் 48 மெகா பிக்சலுக்கான கேமரா பிரைமரி கேமராவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் இல்லைனா 16 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுடைய வேரியன்ட்டுமே 8GB + 256GBக்கான வேரியன்ட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல கம்மியான பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்லேயே கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் அவங்க இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அவங்க இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் எந்த ஸ்மார்ட் போன்ல வரப்போகுது? இன்ஃபினிக்ஸ் நோட் 10ல வரப்போகுதா இல்ல இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோல வரப்போகுதா? ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. பட் ஒரு ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்ஸ் தான் இங்க லீக் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இவங்க லீக் அவுட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எந்த ஸ்மார்ட் போன்ல வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ப்ரோல வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. சோ இந்த இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸோட 8GB + 256GBக்கான வேரியன்ட்டை 15000 இல்ல 14000 அப்படின்ற பிரைசிங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி,
Infinix Note 10 Pro இவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸுக்கு வரப்போகுது. அப்போ Infinix Note 10ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடும், Infinix Note 10 Proல இருந்து என்னென்ன சேஞ்சஸோட அந்த Infinix Note 10 கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா Infinix Note 10 லோவர் வேரியன்ட், ஸோ 11 இல்ல 12,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுல மேஜரா ஒரு 3 வித்தியாசம் இந்த Infinix Note 10 Proல இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி என்னென்ன மேஜரான வித்தியாசங்கள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸர்ல கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இங்க இதுல Mediatek Helio G95 கான சிப்செட் கொடுத்திருக்காங்க. பட் Infinix Note 10ல Mediatek உடைய Helio G85 இல்லனா 80 கான சிப்செட் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுலயுமே இந்த Mediatek Helio G80 இல்ல G85 இந்த ரெண்டு சிப்செட்ல ஏதாவது யூஸ் பண்றாங்க அப்படினா ரெஃப்ரெஷ் ரேட் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு பதிலா 60 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ரெஃப்ரெஷ் ரேட்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் மேபி சான்சஸ் இருக்கு அப்படின்றதை இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேரியன்ட் Infinix Note 10 Pro இவங்க மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி 8GB plus 256GB கான வேரியன்ட் 15,000 இல்ல 14,000 பிரைசிங் கொண்டு வந்துருவாங்க. பட் Infinix Note 10ல கண்டிப்பா 8GB கான வேரியன்ட் கொடுக்க முடியாது. அதனால மோஸ்ட்லி Infinix Note 10ல 6GB plus 128GB கான வேரியன்ட் 11,000 இல்லனா 12,000 அப்படின்ற பிரைசிங் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மத்தபடி இந்த Infinix Note 10 and Infinix Note 10 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் அபிஷியலாக இருக்க போகுது அப்படின்றது நாளைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் ஈவென்ட் முடிஞ்சதும் நமக்கு தெரிய வந்துரும். சோ அந்த லான்ச் ஈவென்ட் முடிஞ்சதும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய அபிஷியல் ஸ்பெக்ஸ் என்னன்னா and அபிஷியல் பிரைஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்மார்ட் போன்ஸோட இதே பட்ஜெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்டான ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும். சோ அந்த வீடியோவையும் நாளைக்கு மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு லான்ச் ஆக போகிற இந்த Infinix Note 10 அண்ட் Note 10 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் என்ன பிரைசிங்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அண்ட் அஃபிஷியலா இவங்க சொன்ன ஸ்பெக்ஸ் இல்லாம வேற என்ன ஸ்பெக்ஸ் ஆடடா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.